ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லீவ் போட்டாச்சு, கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்கே, நம்ம ஊர் தாங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. நம்மளுக்கும் கடலுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்ரு தான். ஆனாலுமே இங்கே பாருங்கள், இதான் சொல்கிறது டெல்டான்ட்டு. ஏன்னா விவசாயமும் பண்ணிக்கலாம், கடலும் பக்கத்தில் தான் இருக்குது, அதுலேயும் மீன் பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருந்தேன். அங்கேனா மோஸ்ட்லி வீடுலாம் இருக்காது, கோயில் மட்டும்தான் தனியாக இருக்கும் ஒரு இடத்துல, மலதியம்மன் கோயில்ன்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை தனிமையாக ஃபீல் பண்ணாலோ நான் இங்கே கண்டிப்பாக வந்துடுவேன். ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான ப்ளேஸு, மனசு கொஞ்சம் பீஸ் ஆகும், அதனால இங்கே வந்துடுறது. சுற்றி கோயில், அதுக்கப்புறம் இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாலேருந்தே அந்த கோயில் இருக்குது. அப்புறம் இது வந்து சைடில் இருக்க நாகம்மன் சாமி. அப்புறம் இங்கே வந்து 2 நாகலிங்க பூ மரம் கூட இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன். ஏன்னா நான் போனப்போ இந்த பூவெல்லாம் பூக்காமல் இருந்துச்சு. அப்புறம் அந்த குளத்தில் பூத்திருக்கிறது வந்து வெள்ளை தாமரை. முன்னாடி குளம் சும்மா தான் இருந்துச்சு, அப்புறம் விதை போட்டு இந்த வெள்ளை தாமரை பூத்திருக்கு போல் சாமிக்கெலாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு வந்தால் மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே நம்ம வீட்டில் வேப்பிலை பறிப்பாங்க. இங்கே யார் வந்தாலுமே வேப்பிலை பறிச்சுட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம். அப்புறம் இதான் நம்ம சாமி பாருங்கள், ஃபுல்லாக திறந்து அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க. நாங்கள் போன டைம் பண்ணலை. இந்த தாமரைப்பூ வந்து நம்ம இங்கே பூத்தது. மோஸ்ட்லி இங்கே எதுனா பறித்து போகிறதுனா இந்த வேப்பிலை, அப்புறம் மருதாணி பறிப்பேன். எப்போதுமே இங்கே வந்து தான் நான் மருதாணி பறிப்பேன், செம்மையாக சிவக்கும் கைக்கு. இதை அரைச்சி வீடியோ அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன். செம்மையாக கைக்கு அரைச்சி வச்சா இதுனா இது பொடி மருதாணி, பெண் மருதாணி ஆண் மருதாணி ரெண்டு வெரைட்டி இருக்குல்ல, அதில் வந்து இது பெண் மருதாணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பூ நல்லா பூத்துருந்துச்சு அங்கனைக்கிட்ட, வயலட் கலரில். நான் என்ன பூன்னு தேடி பார்த்தம்போது தான் தெரிஞ்சது தூதுவளையோட பூவு. அப்புறம் ரொம்பவே மருதாணி பறிக்கல, அதோட அப்பா வந்துட்டாங்க, அதோட சீக்கிரமே கிளம்பிட்டேன். இது வந்து பரங்கி பூன்னு நினச்சேன், ஆனால் அது வந்து சுரைக்காவா பூசணிக்காவோட பூன்னாங்க. ஆனால் பரங்கி பூ இல்லை, பரங்கி பூ வேறு மாதிரி இருக்கும். அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. அப்பா வர வேணான்னு சொன்னால் வந்துட்டாங்க. அதோட வீட்டுக்கு போயாச்சு. வரட்டா.